கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது அவன் தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தி அவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். ரொம்ப அருமையான பகுதி. பிள்ளைகளை பற்றி ஏங்குறீங்க. என் மகன் கொஞ்சம் கீழ்ப்பழிதல் குறைவாக இருக்குது பாஸ்டர், ஜெபிங்க. ஆலயத்துக்கு வரமாட்டேங்கிறான், வேதத்தை வாசிக்க மாட்டேங்கிறான், குடும்ப ஜெபத்தில் இருக்க மாட்டேங்கிறான், அவன் படிச்சிருக்கான், நல்ல கர்த்தருடைய பிள்ளை, நல்ல ஜெபிக்கிற பிள்ளை, ஆனால் வேலை கிடைக்கல. படிச்சிருக்கிற பிள்ளைக்கு என் மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, என் மகனுக்கு திருமணம் ஆகலை. இப்படி நீங்கள் கலங்குறீங்களா உங்கள் பிள்ளைகளை பற்றிய? உங்கள் பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பாங்க. இங்கே சொல்கிறார், இன்னைக்கு இழந்து போன கெட்டுப்போன குமாரனை தகப்பன் கட்டி அணைத்து அவன் மேல் மனதுருகி நல்ல வஸ்திரத்தை கொண்டு வாங்க, அவன் காலில் சரப்பணியை போடுங்க, பொன் சரப்பணியை போடுங்க, மோதிரத்தை போடுங்க. அப்படி உங்க பிள்ளைகளை கனப்படுத்துகிற நாளா இன்று இருக்கும். விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நீ எதிர்பார்க்கிற எல்லா நல்ல செய்தியும் உங்க பிள்ளைகளை சூழ்ந்து வரும். சிலர் ஃபாரினுக்கு படிக்கிறதுக்கு அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, கிடைக்கும். சிலர் ஃபாரினுக்கு ஜாபுக்கு அனுப்ப ரெடியாக இருக்கிறீங்க, கிடைக்கும். நல்ல கொளுத்த கன்றுகளைப் போல வளருவாங்க. நிச்சயமா சொல்றேன், உங்க பிள்ளைகளால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியே உண்டாகும். யோசேப்பு பாருங்க, கட்டுகள்லேருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்த போது அவனுக்கு ரத்தாம்பரத்தை உடுத்தி வித்தான், அவனுக்கு கையில் மோதிரத்தை மாட்டினான். அப்படி கர்த்தர் உயர்த்தினார் அல்லவா? அப்படி உங்கள் பிள்ளைகளை உயர்த்துகிற நாள் இந்த நாளாக இருக்கும். ஏன் வேலைக்கு அலுவலகத்தில் வேலை செய்கிற அன்பான தேவ பிள்ளையே, பிரைவேட் கம்பெனியில் வேலை, தனியார் அலுவலகங்களில் வேலை செய்கிற அன்பான பிள்ளையே, உங்களை தான் கர்த்தர் உயர்த்த போகிறார். சிலருக்கு நல்ல ஊதிய உயர்வோடு கூடிய பதவி உயர்வு வருகிறது, மாற்றம் இல்லை. ஏன்னா பேதுரு கட்டப்பட்ட சூழ்நிலையில், பேதுரு சிறைச்சாலையில் இருந்தான். ராத்திரி போனான், தூதன் எழுப்புனா, வஸ்திரத்தை போட்டா கொடுன்னு சொன்னா, பாதரட்சியை தொடுத்துக்க, பெல்ட்டை கட்டிக்க, வான்னு சொல்லி கொடு. இந்த கட்டப்பட்ட சூழ்நிலையில ஒரு விடுதலை இல்லையா நினைக்கிறீங்களா? புருஷ மனைவிக்குள்ள ஒரு பிரிவினைக்கு வந்து நிக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்லுகிறார் தான், உங்களை பார்த்து தான் கர்த்தர் என்ன மூலமா சொல்றார். உங்க கட்டுகள் கலற்றப்படுகிறது. இன்று நல்ல வஸ்திரத்தை உடுக்க போறீங்க, மன மகிழ்ச்சி கொண்டாட போறீங்க. ஆண்டவர் மொர்தெக்காயை உயர்த்தின கர்த்தர் உங்களை உயர்த்துகிற கர்த்தரா இருக்கிறார், மாற்றம் இல்லை. அப்படி ஒரு வாழ்வை உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார். மகிழ்ச்சியாய் கொண்டாடுங்க, கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாள் நல்ல நாள். உயர்ந்த வஸ்திரங்கள் போற்றப்படுகிறது, அநேகருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்படுகிறது, கட்டுகள் கலற்றப்படுகிறது, நீதிமன்றத்தில் இருந்த கேசுகள் தெரித்து போகிறது, குடும்ப மனைவி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் உண்டாகிறது, ஒற்றுமை ஓங்க போகிறது, சந்தோஷம் நிலைக்க போகிறது. நாங்கள் அப்படி வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.